ஹரே கிருஷ்ண. உம் அப்ப வந்து வேத நாகரிகத்தை அறிந்தவர்களை நம்ம நிந்திக்க கூடாது. நிந்தித்தால் என்ன ஆகும்? அவங்க சொன்னபடி நம்ம கேட்கல அப்படின்னா நாம வந்து கரையை கடப்பது கஷ்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அவங்க இவ்வளவு பாடுபட்டு சொல்லி தராங்க. ஏன்னா இதாவது புரியுமா நமக்கு இதெல்லாம்? பிரபாதரோட அனுகிரகம். ஆனா நம்ம தனியா படிச்சா வராது, தப்பா புரிஞ்சுக்குவோம், சரியான விதத்துல எடுத்துக்க தெரியாது. அப்ப முன்னோர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. குருசீட பரம்பரையில உள்ளவங்க சொல்லி தரும் போது அவர்கள் அறிந்தவற்றை அதுல அப்படியே அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லி தருவாங்க. அவங்களோட மனநிலை என்னன்னா ஒரு ஒரு ஜீவராசி எப்படி கரையேற்றுவது, அவங்களை எப்படி உயர்த்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கு வாழ்க்கையில இருந்து மனித வாழ்க்கைக்கு எப்படி உயர்த்துவது, அப்புறம் எல்லாம் அவங்க ரொம்ப பெரிய அந்தணர்கள் ஆகிறது. அதுக்கெல்லாமே பாடுபடுறதுக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், நிந்திக்க கூடாது அப்படிங்கறத சொல்லப்படுது. முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பிருகுமுனிவர் வந்து நீங்க நாத்திகர்களாக போக கடவுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அது சொல்லக்கூட வேண்டிய அதுக்கு முந்தையே இந்த அந்தணர்கள் நிந்தித்ததுனாலயே அவங்க வந்து சாபமா கிடைச்ச மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி நாத்திகர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. அதுதான் இங்க சொல்லப்படுது. அப்புறம் பதம் 31 போலாமா? இதுல எதுவும் வந்து டவுட் இல்ல நான் கருத்து சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். அப்புறம் வந்து போன யாரும் சொல்லணுமா? அப்படி சொல்ல வேண்டியிருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணல நான் புரிஞ்சுக்கிறேன். போலாம் அப்படின்னு. மாட்டாது. அடுத்தது போலாம். அடுத்து போலாம். ஆமா. அப்புறம் வந்து போன வாட்டி ஒரு ஒரு தவறு நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, சனாதன் கோஸ்வாமி வந்து ஆடை அழகு ஆபரணங்கள் போட்டு கிருஷ்ணரை பார்த்தாரு அப்படின்னாரு. அவர் சனாதன கோஸ்வாமி கிடையாது, கோபால் பட்ட கோஸ்வாமி. கோபால் பட்ட கோஸ்வாமி தான் அது மாதிரி செஞ்சார். யாருக்கு பண்ணாருன்னா ராதாரமனுக்கு. இந்த கோபால் பட்ட கோஸ்வாமி 3 சாலக்கிராமம் அந்த சிலையை மட்டும் தான் வச்சிட்டு இருப்பாரு. அது ஒர்ஷிப் பண்ணுவாரு. நைட்டு தூங்கும்போது பாத்தீங்கன்னா அது அப்படியே கழுத்துல மாலையா தொங்க விட்டு இங்கதான் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அந்த பை மாதிரி. ராத்திரில என்னன்னா ஒரு மரக்கலையில தொங்க விட்டுட்டு தான் படுத்திட்டு இருப்பாரு, இவர் தூங்குவாரு. இவருக்கு எல்லா கோஸ்வாமிகளுக்கும் ஒரு உருவம் உள்ள சச்சிதானந்த விக்கிரகமா அர்ச்சா வடிவத்துல பகவான் எழுந்தருளி இருக்காரு. எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. எனக்கு மட்டும் கிடைக்கல, எனக்கும் இந்த மாதிரி வேணும். என்ன கிடைக்கலன்னா அவங்க வந்து நிர்மத்சரானாம் சதா, பொறாமையற்றவர்கள், காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இவருக்கும் வேணும்னு ஆசை, கொண்டாடணும்னு ஆசை. அதனால பிரார்த்தனை பண்ணி கேட்டுட்டு இருப்பார். அது ஒரே மனசுல ஏக்கம், அழுது அழுது கேட்பாரு, பகவான்கிட்ட போய் பிரார்த்திப்பாரு. அப்ப வந்து என்ன செய்வாரு, ஒரு 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 பெரிய செல்வந்தர் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் ரொம்ப விலை மதிப்பற்றதா கொண்டு கொடுத்து, இதெல்லாம் நீங்க வச்சு உங்களோட கிருஷ்ணருக்கு வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு கொடுப்பாரு. அப்ப அது இவருக்கு இன்னும் கொஞ்சம் பொங்கிட்டு வரும். என்னன்னா நமக்கு வந்து வெறும் சாலக்கிராம சிலையா இருக்கு, அவருக்கு எப்படி இதெல்லாம் நான் போட்டு அழகு பார்ப்பேன், எனக்கு அர்ச்சா விக்கிரகமா இல்லையே அப்படிங்கிறாரு. உடனே என்ன செய்வாரு, வந்து 3 சாலக்கிராமமா இருக்கிறவரு அப்படியே ராதாகிருஷ்ணா குட்டி விக்கிரகம் ரொம்ப அழகா இருப்பாரு. இன்னைக்கு போனா விருந்தாவனத்துல பார்க்கலாம். கோபால்பேட்டை கோஸ்வாமியோட பிராணதான அவரு ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் வந்து அதுக்கப்புறமா அவர் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு அழகு பார்ப்பாரு. வந்து சனாதன கோஸ்வாமி இல்ல, அது தவறை மன்னித்துக் கொள்ளுங்கள், அதை மாத்திக்கோங்க. அதாவது குறிப்பு எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை மாத்திக்கோங்க. அப்புறம் அந்த அதுல என்ன ஸ்பெஷல் ராதா ரம்மனுக்குன்னா, மீதி பேரெல்லாம் விக்கிரகங்கள் இந்த முஸ்லீம் படையெடுக்கும் போது வேற வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு ராதா ரமன் மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவனை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்வாரு. அதனால அவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? யாரும் சொல்றீங்களா? பிரஜா கிங், பிரஜத்தின் அரசன், பிரஜா கிங் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இந்த ராதாரமன் குட்டியா இருப்பாரு. இன்னைக்குமே நம்ம நம்ம இட்லியோ விருந்தாவன் போகும்போது போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொலையாக மண்மண்மண் இருப்பாரு. ஏன்னா சாலி கிராமத்துல செய்யப்பட்டதுனால அந்த மாதிரியே இருப்பாரு. கை கால் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அவர் வந்து பிரஜா கிங் அப்படின்னு செல்லமா அழைக்கப்பட்டார். சரியா? நம்ம பாதம் 31. ஏஷ ஏவ ஹி லோகானாம் சிவா பந்தாசனாதனக யம் பூர்வே சானு சந்தஸ்தூரிய பிரமாணம் ஜனார்தன. படிங்க. நான் படிக்கட்டுமா மாதாஜி? படிக்க தாராளமா படிக்கலாம் மாதாஜி, படிங்க ப்ளீஸ். ஏஷ ஏவ ஸ்ரீ லோகானாம் சிவ பந்தாசனாஸ்தனக யம் பூர்வே சதுஷ்தஸ்த்யுத் யத் பிராமணம் ஜனார்தனக. சானு சந்தஸ்து யத் பிரமாணம் ஜனார்தன. ஓகே மாதாஜி, படிங்க படிங்க.
ஆஹ் மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு மிக்க நன்றி. வேதங்களின் நிலையான நெறிமுறைகள் மனித சமுதாயத்தின் மங்களகரமான முன்னேற்றத்திற்குரியவைகளாகும். அக்கொள்கைகள் முற்காலத்தில் கடுமையாக பின்பற்றப்பட்டன. இக்கொள்கைகளுக்கு உறுதியான ஆதாரமாக விளங்குபவர் அனைத்து உயிர்களின் நலன் விரும்பியாக உள்ளவர் ஜனார்த்தனன் என்று அழைக்கப்படும் முழுமுதற் கடவுளே ஆவார். பொருளுரை. முழுமுதற் கடவுளாக கிருஷ்ணர் உடல் வேறுபாடின்றி உலகில் உள்ள எல்லா உயிர்களிலும் தந்தையாகவும் தான் விளங்குவதாக பகவத்கீதையில் கூறுகிறார். இவ்வுலகில் 84 லட்சம் 84 லட்சம் பல்வேறு விதமான உயிர் வடிவங்கள் உள்ளன. ஆனால் பகவான் கிருஷ்ணரோ இவை அனைத்தின் தந்தையும் தானே என்கிறார். ஏனென்றால் முழுமுதற் கடவுளின் முக்கியமான பாகங்களாக உயிர்கள் விளங்குகின்றன. அவை எல்லாம் பகவானின் பிள்ளைகளே. இவ்வுயிர்கள் எல்லாம் ஜட இயற்கையின் ஆள முடியும் என்னும் தவறான எண்ணத்தோடு இருக்கின்றன. காரணத்தினால் அவர்கள் நன்மைகளை வழிகாட்டிகளாக வேதங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலேயே வேதங்கள் அபிலோருஷியா என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது அவை முதல் உயிராகிய பிரம்மதேவன் உள்ளிட்ட தேவர்களாலோ அன்றி மனிதர்களாலோ எழுதப்பட்டவை அன்று. பிரம்மதேவன் வேதங்களை படைத்தவரோ அல்லது அதன் ஆசிரியரோ அல்லர். அவரும் பரு உலகில் உள்ள ஓர் உயிர் இனமே. ஆகையினால் வேதங்களை பற்றி தனது விருப்பம்படி பேசுகின்றன, எழுதுகின்றன. அதிகாரம் அவருக்கு கிடையாது. எல்லா உயிர்களும் இப்பெருமையான உலகில் 4 விதமான குறைபாடுகளுடையவளாக உள்ளன. அவை தவறி இழைக்கும், ஒன்றுக்கு பதிலாக பிறிதொன்றை ஏற்றுக்கொள்ளும், பிறரை ஏமாற்றும் மேம்புறையுடைய புலன்களை உடையவர்களாக இருக்கும். எனினும் வேதங்கள் இந்த பரு உலகில் உள்ள எந்தவித உயிர் பொருள்களாலும் எழுதப்படவில்லை. ஆகையினாலேயே அவை அப்பொருளோஷயா என்று சொல்லப்படுகின்றன. தொன்று நிகழ்கின்றது அனைத்தையும் உணர்த்தவர்களாக கூட வேதங்களின் வரலாற்றினை அறிந்து கொள்ள முடியாது. நவீன மனித சமுதாயத்திடம் உலகை பற்றி அல்லது பிரபஞ்சத்தை பற்றி காலகணிப்பு வரலாறு என்பது எதுவும் கிடையாது. 3000 வருடங்களுக்கு முன்னர் என்ன நடந்தது என்னும் வரலாற்று உண்மைகளும் இவர்களுக்கு தெரியாது. அதனால்தான் வேதங்கள் எப்பொழுதும் எழுதப்பட்டன என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் அவை இப்பரு உலகில் உள்ள எந்த உயிராலும் எழுதப்பட்டதல்ல. அறிவு துறையின் அனைத்து முறைகளும் குறைபாடுகளுடையனவே ஏனென்றால் அவை மனிதர்களாலோ தேவர்களாலோ அல்லது பௌதீக படைப்பின் பிறகு உயிர்களாலோ பேசவோ அல்லது எழுதவோ படுகின்றன. ஆனால் பகவத்கீதையானது பொருளோஷயமாய் விளங்குகிறது. காரணம் அது பௌதீக படைப்பின் மனிதர்களாகவோ அல்லது தேவர்களாகவோ பேசப்படவில்லை. மாறாக பௌதீக படைப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் பேசப்பட்டதாகும். இவ்வுண்மை சங்கராச்சாரியார் போன்ற வல்லவராலேயோ ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது ராமானுஜாச்சாரியார் மற்றும் மத்வாச்சாரியாரை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? சங்கராச்சாரியார் நாராயணர் அல்லது கிருஷ்ணர் உன்னதமானவர் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரும் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத் சர்வம் பிரத்பத்தோத், அதாவது நானே எல்லாவற்றிற்கும் மூலம் என்றிலிருந்து எல்லா பிறக்கின்றன என்று நிரூபிக்கிறார். இப்பொழுது பௌதிக உலகம், பிரம்ம தேவன், சிவபெருமான் உள்ளிட்ட அனைத்து தேவர்கள் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டவையோ
அவரிடமிருந்து அனைத்தும் பிறக்கின்றன. அவர் மேலும் வேதங்களின் குறிக்கோளானது என்ன உணர்வது? வேத சர்வர் அகம் ஏவா வேத்யா என்னும் கூறுகிறார். அவரே உண்மையான வேத வித்து அல்லது வேதங்களை அறிந்தவர், மேலும் வேதாந்தற்கு அல்லது வேதாந்தங்களை தொகுத்தவர் ஆகிறார். பிரம்மதேவன் வேதங்களை தொகுத்தவர் அல்லர். ஸ்ரீமத் பாகவத் ஹரே கிருஷ்ண மாதாஜி, போதும், என்ன டைம் ஆயிட்டு. இதை மட்டும் நம்ம விளக்கம் சொல்லிக்கலாம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. இப்ப வேதங்களின் நிலையான நெறிமுறைகள் மனித சமுதாயத்தில் மங்களகரமான முன்னேற்றத்திற்கு உரியவையாகும். அப்ப வேதத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது மங்களகரமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மையை தரும் விஷயம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? நம்ம வந்து அந்த பலவிதமான செயல்பாடுகளால களங்கம் அடைந்திருக்க மனது அதை தூய்மைப்படுத்துறதுக்கான விஷயம் மங்களம் தரும்போது. ஏன்னா மங்கள ரூபன் பகவான் வந்து சச்சிதானந்த விக்கிரகம், அனைத்து மங்களையும் நிறைந்து, அப்புறம் அவரை பத்தின சம்பந்தப்பட்டதுனால அந்த செயல்கள் அனைத்து மங்களம் நிறைந்தது, மங்களகரமான முன்னேற்றத்திற்குரியது. அதாவது சும்மா பொருளாதார முன்னேற்றம் மட்டுமே ஒருத்தர் வந்து உயர்த்தி விடாது. வேதங்களை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உண்மையாக உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லுவோம் நம்ம வல்லரசு அமெரிக்கா பெரிய வல்லரசு நாடுங்கிறோம். பொருளாதார ரீதியில அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அது முன்னேற்றமா அப்படின்னா அது வேதத்தை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது முன்னேற்றம், உண்மையான முன்னேற்றம். அதுதான் மங்களகரமானது, முன்னேற்றத்துக்குரியது அப்படின்னு பிரபாதர் எழுதுறாரு. அக்கொள்கைகள் முற்காலத்தில் கடுமையாக பின்பற்றன. வேதங்களை எல்லாம் ஒரு காலத்துல கடுமையா எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே பண்ணாங்க. இந்த கொள்கைகளுக்கு உறுதியான ஆதாரமாக விளங்குபவர் அனைத்து உயிர்களின் நலம் விரும்பியாக உள்ளவர், ஜனார்தனன் என்று அழைக்கப்படும் முழுமுதற் கடவுள். சொல்றாருல, சுகிருதம் சர்வ பூத்தானாம், எல்லா உயிருக்கும் உற்ற நண்பன். அப்ப அது ஆதாரமா எல்லா உயிர்களுக்கும் அவர் ஆதாரமா இருக்காரு. அப்ப நலன் விரும்பியாக இருக்காரு. பிரபுவாதர் என்ன கையெழுத்துப்படுவாரு? கையெழுத்துப்படும்போது என்ன எழுதி கையெழுத்துப்படுவாரு? யாராவது பாத்திருக்கீங்களா? பிரபுபாதரோட கையெழுத்து போட்டு என்ன எழுதியிருப்பாருன்னு? பக்தி வேதாந்தம் அதுவா சைன் போட்டு உங்களின் நலன் விரும்பி. ஏன்னா பகவானும் நலன் விரும்பி மனித குலத்திற்கு, பக்தர்களும் நலன் விரும்பி, ஆச்சாரியார் என்ன அவரோட பிரதிநிதி அவரும் எப்படி எழுதுவாரு? உங்களின் நலன் விரும்பி, அதனால நான் பகவத்கீதை உனக்கு தர்றேன், அதை பத்தி நான் சொல்லி தர்றேன், நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப வந்து என்ன அப்படிங்கிறது அதுதான். அதே மாதிரி எல்லா உயிர்களின் நலன் விரும்பியாக யார் இருக்கா? ஜனார்தனன் இருக்காரு. அந்த ஜனார்தனன்ற முழுமுதற் கடவுள் தான் எல்லா உயிர் வாழிக்கும் குற்ற நண்பன். அதுலயும் வந்து இந்த மனித உடல் கிடைச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப அரிதான உடல். அதனால அதை வீணாக்கிடாதீங்க. அப்ப நான் அந்த வேதத்தோட சாரம் நானு, வேதத்தோட வித்து நானு பின்னாடி போடுறாரு பாருங்க. அகம் சர்வேச வேத அதெல்லாம் சொல்றாரு. வேதேச சர்வேர் அகம் ஏவ வேத்யோ சொல்றாரு இல்லையா? அப்ப வந்து வேதத்தோட வித்து நான், வேதத்தை அறிஞ்சவனும் நானு, கம்பைலர் ஆஃப் ஆல் வேதாஸ், எல்லா வேதத்தையும் தொகுத்தவனும் நானே, ஐ எம் டு பி நோன், நான் தான் அதை அறிபவனும் நானே எல்லாம் சொல்வாரு. அது மாதிரி இந்த இடத்துல அதான் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உமுதர் கடவுளா கிருஷ்ணர் உடல் வேறுபாடின்றி உலகில் உள்ள எல்லா உயிர்களின் தந்தை. உடல் வேறுபாடு இன்றினா என்ன அர்த்தம்? சொல்லுங்க சொல்லுங்க மாதாஜி, அலமேல் மாதாஜி, என்ன சொல்ல வரீங்களே? இல்ல மாதாஜி, உடல் வேறுபாடுன்றதுன்னா எல்லா உயிர்களுக்குமே அவரு கிருஷ்ண பகவான் எல்லா உயிர்களுக்கும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, அது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உடல் வேறுபாடுன்னா நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. அது ரைட்டு தான், கரெக்டா வர்றீங்க. இன்னும் நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நெருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் எல்லா உயிர்களுக்கும் பகவான் வந்து சொல்ல தெரியல மாதாஜி. ரைட்டு தான்மா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது சரிதான், ஒத்துக்கிறேன். அது பூனை உடலா இருந்தாலும் சரி, நாய் உடலா இருந்தாலும் சரி, மனித உடலா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, கழுதையா இருந்தாலும், கொசுவா இருந்தாலும் எல்லா உயிரினத்துக்கும் நலம் தருபவன் நானே. அதுதான் உடல் வேறுபாடின்றீங்கன்னா. அப்ப நம்ம விதவிதமான உயிர் எடுத்திருக்கோம்ல, உடல் எடுத்திருக்கோமா? எந்த இதுல இருந்தாலும் எப்படி அவரு நலன் விரும்பியா இருக்காரு? எந்த விதத்துல? கொசுக்கு போய் பகவத்கீதை சொல்லி தர்றாரா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லா உயிர்களுக்கும் நலன் விரும்பினா எப்படி புரிந்து கொள்வது? நம்ம வந்து சத்தமா சாண்டிங் பண்ணும்போது அந்த உயிர்களுக்கு எல்லாமும் பிரயோஜனமா இருக்கும் மாதாஜி.
அது ஓகே. அவர் எந்த விதத்துல ஓகே. அந்த நாமத்துக்கும் சாண்டிங் அவருக்கும் வித்தியாசம் பண்ணும்போது இல்ல. சொல்லி அதனால அவர் தராருல்ல, நம்ம எல்லாருக்கும் சொன்னாருல்ல. ஒருவேளை அதனாலயோ? இப்ப அவர் சொல்லி தானே ஏங்க நம்ம எல்லாருமே எல்லாரோட வந்து அத இதயத்திலும் ஃபாலோ பண்ணிட்டு பரமாத்மா குடியிருக்காரு. வெயிட் வெயிட். இல்- எல்லாரோட இதயத்தில பரமாத்மாவ குடியிருந்து அதையும் வழி நடத்துறாரு. கொசுவா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பன்றியா இருக்கட்டும், அவருக்கு என்ன தலையெழுத்தா? பன்றியோட உரும்படத்துல போய் உட்காந்துக்கணும்னு. ஏன்னா அது என் புள்ள, என் ஜீவராசி. என்ன மறந்துட்டு இருக்கான். அவனுக்கு நான் வழிகாட்டலைன்னா வேற யார் வழிகாட்டுறா? இதுதான் வந்து அவரோட கருணை. எல்லா ஜீவராசிக்கும் வழிகாட்டுகிறார் அப்படின்னா, சுகிருதம் சர்வ பூத்தானாம், சர்வ பூத்தானாம். எல்லா உயிர்களுக்கும் நான், எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் வந்து வழிகாட்டுறேன். அப்ப பரமாத்மாவை இருந்து நம்ம தப்ப ஏதாவது பண்ணோம்னா வழிகாட்டுறாரு. ஆனால் நாம் அந்த உணர்வதில்லை. ஏன் ஆனா அந்த அளவுக்கு நம்ம காது அடைச்சு போய் கிடக்கு. நம்ம உணர்றதுல என்னன்னா, அந்த ஹரிநாமம் சொல்ல 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 அந்த தூய்மை அடைய 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 அவர் வழிகாட்டுவது நமக்கு தெரியும். நம்மளை காப்பாத்துறது தெரியும். கருணையோட இருக்கிறது தெரியும். பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துவாரு. அது வந்து அந்த உடல் சம்பந்தமா நம்மள ஒரு டேஞ்சர்ல இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்ல. இன்னைக்கு என்ன பழி நம்ம சொல்லி தரணும், இல்ல என்ன மாதிரி நடத்தணும், என்ன மாதிரி பண்ணணும், எல்லா விதத்திலும் அவர் வந்து கருணை காட்டுறதோ வழி நடத்துறதோ நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெரிய விஷயத்த வந்து நடக்க வேண்டியதை அப்படியே மாற்றி எப்படி கொண்டு போகணுமோ அது வழி நடத்துறது எல்லாமே தெரிய வரும். ஏன்னா அந்த நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அது நாம சொல்ல சொல்ல உணர 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 பரமாத்மா உள்ளே இருந்து நம்மளை கைட் பண்றாரு, நம்மளை காப்பாத்துறாருங்கிறது புரியும். அப்போ எப்ப அதை உணர்றோமோ அடுத்த அடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டே இருப்போம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்படுது. இவ்வுலகில் 84 லட்சம் பல்வேறு விதமான உயிர் வடிவங்கள் உள்ளன. ஆனால் பகவான் கிருஷ்ணர் அனைத்திலும் தந்தை, அனைத்தோட தந்தையும் நானே, எல்லாரோட தந்தையும் நான் தான் சொல்றாரு. அப்ப ஏனென்றால் முழுமுதற் கடலின் முக்கியமான பாகங்களாக உயிர்கள் விளைகிறது. இது எங்க சொல்றாரு? மமைவாம்ச ஜீவலோக ஜீவ பூத்த சனாதன எல்லா ஜீவராசியும் என்னோட ஒரு அம்சம். அப்ப அவரு அப்பா நம்ம பிள்ளைங்க என்ன அவரோட அம்சம். ஆனா அப்புறமா குஷியா இருக்கானா? எல்லாரும் என் பிள்ளைங்க, நான் குஷியா இருக்கேங்கிறாரு முதல்ல இல்ல. அடுத்ததுல ஒரே சோகமா விட்டாரு. ஏன் சோகமா விட்டாரு? மனசஸ்தான் இந்திரியாணி பிரகிருதி தானி ஸ்கர்ஷதி. மனசு உட்பட ஐந்து ஐந்து இது இந்திரன்கள், மனம் அதை சேர்த்து 6 இந்திரியங்களை வச்சுக்கிட்டு இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு ஒரே கவலையாயிட்டாராம். முதல்ல என்ன சொல்றாரு? எல்லாரும் என்னோட குழந்தைங்க ஜீவன், என் மம்மை வம்ச ஜீவலோக என்னோட ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காரு. நீங்களே என் பிள்ளைங்க. அடுத்தது என்ன? நான் வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறான்டா. என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டா மனம் அவர் உட்பட சந்தோஷமா 6 இருப்பாரா? புலன்களுடன் அவர்கள் கடினப்படுகிறார்கள். ஆஹ் ஆமா மாதாஜி. ஹரிபோல் ஹரே கிருஷ்ண. நன்றி மாதாஜி. மனம் உட்பட 6 இந்திரிய 5 இந்திரியத்தோடு சேர்த்து மனத்தோட சேர்த்து 6 5 இந்திரியங்கள். ம். 6 தான் மனம் வருது. அந்த 6ஐயும் வச்சுக்கிட்டு இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவை எல்லாம் பகவானின் பிள்ளைகளை, எல்லாரும் பகவானோட பிள்ளைகள். உயிர்கள் எல்லாம் ஜட இயற்கைன்னு ஆள முடியும் என்னும் தவறான எண்ணத்தோடு இருக்கின்ற காரணத்தால் நம்ம எல்லாருமே நம்ம தான் பெரிய பாஸ்ன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஆள பாக்குறோம். இந்த ஜட இயற்கையே நம்ம ஆளணும்னு நினைக்கிறோம். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனா என்ன நினைக்கணும், எப்படியும் நினைச்சா நம்ம நல்லா இதுல இருந்து விடுபடுவோம். தெரியுமே. சர்வெண்ட்னு நினைக்கிறேன். ஹரிபோல். நான் வந்து சேவகன், நீங்க என்னோட பாஸ், எஜமானர். நான் வந்து தாஸ். தாசுங்கிற போஸ்ட மறந்துட்டோம். அவர் தான் பாசுன்னு தெரியாது, நான் தாசுன்னு தெரியாது. அப்ப நான் வந்து பாஸ் நினைச்சு எல்லாரையும் அடக்கிட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால இந்த இத்தனை கஷ்டப்படுறோம். ஆனா எப்பொழுது அவருடைய அடிமையாக மாறுகிறோமோ அப்பொழுது எல்லாம் இன்பமயம். அது தெரியல. ஆனா கஷ்டப்படுத்துற, ஆனா அடிமையான பகவான் நம்மளை கஷ்டப்படுத்துறாரு என்ன? அதுக்கு ஓடி பண்ணி என்ன செய்யுது? எல்லாருக்கும் கீழே நம்மளுக்கு நான் தான் அவங்களை உன் சர்வெண்ட், காப்பாற்றுவது. நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு செய்யறாராம். அர்ஜுனனுக்கு என்ன செய்யறாரு? மனம் வந்து நீ எப்பொழுது இவன் கட்டளை இடுவான், நான் எப்பொழுது செய்வேன்னு கைதட்டி தேரோட்டுறார் எப்ப கட்டளை இடுறான்னு காத்துக்கிட்டு இருக்காருன்னு படிச்சோம். எஸ் மாதாஜி. தேரோட்டுறார். அதான் அவருக்கு அவரோட விருப்பப்படி. அர்ஜுனன் யாரோட விருப்பப்படி? அர்ஜுனனோட விருப்பப்படி இவர் தேரோட்டுறாரு. ஏன்னா அவனோட பக்தன் இல்லையா? பக்தன். அவர் வந்து தேர் மட்டும் ஓட்டல, எப்பொழுது இவன் எனக்கு கட்டளையிடுவான் என்று கட்டளை அன்போட காத்திருக்கிறார். காத்திருந்தாரு. பியூட்டிஃபுல்லா பிரபாதர போக்குல ம். அதை படிக்கணும். அவர் காத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து பெருசா நீ இந்த என்னோட அடிவன்னு நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் நீ கேட்கணுட எப்படி நம்மள வந்து ஒண்ணும் மிரட்டல உருட்டல ஒண்ணும் பண்ணல, இனிமையாக வழி நடத்துகிறா. அதை புரிஞ்சுக்கணும். அது எப்ப புரியும்? ஆனா ஒரு சுத்த பக்தர் நாம் வழிகாட்டும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுதுதான் நமக்கு இது புரியும். அப்ப என்ன சொல்லப்படுது?
பற்றி வேதங்கள் நம்மளை சரியாக வழி நடத்துது. அதனாலதான் வேதங்கள் அபௌருஷேய அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து பகவானாலேயே சொல்லப்பட்டது. சாதாரண உயிர்வாழிகளாலேயோ இல்ல பிரம்மனால கூட எழுதப்படல, தேவர்களாலேயே எழுதப்படல, தேவி தேவர்களால எழுதப்படல, சாட்சாத் பகவானாலேயே சொல்லப்பட்டது அப்படிங்கறதுதான் அபௌருஷேய அப்படின்றதோட அர்த்தம். பிரம்மதேவன் வேதங்களை படைத்தவரோ அல்லது ஆசிரியரோ கிடையாது. பரிவுலகத்தில் உள்ள உயிரினமே ஆகையால் அவரு யாரு? ஜீவ தத்துவம் தான். பிரம்மாவும் ஜீவ தத்துவம் தான். இதுலயே நல்லா ரொம்ப நல்ல நிறைய எத்தனையோ சொல்றாங்க. எவ்வளவு காலம் வந்து அப்படி தபஸ் பண்ணி ரொம்ப அப்படி நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னு அவருங்க அந்த ஜீவராசிய பிரம்மாவா வர்றதுக்கு பகவான் வந்து போஸ்ட் கொடுக்குறாரு. பிரம்மா ஜீக்கிறது ஒரு போஸ்ட். அப்ப வந்து அவராலையும் எழுதப்படல, பிரம்மாஜியால கூட எழுதப்படல. பிரம்மதேவன் வேதங்களை படைத்தவரோ ஆசிரியரோ கிடையாது. பருவுலகில் உள்ள ஒரு உயிர் இனமே ஆகையினால் வேதங்களை இங்க உள்ள உயிர் இனம் ஜீவராசியே. அதனால அவருக்கு வந்து அவர் விருப்பப்படி வேதங்களை வந்து பேசுகின்ற எழுதுகின்ற அதிகாரம் அவருக்கும் கிடையாது. எல்லா உயிர்களும் இப்பெருமையான உலகில் 4 விதமான குறைபாடுகள் உள்ளவர்கள். தவறு இழைக்கிறோம். எல்லாருமே சீட்டி தவறு இழைப்போம். ஒன்றுக்கு புரிதா ஏத்துக்கொள்ளுமா, சரியா புரிஞ்சுக்க மாட்டோம். பிறரை ஏமாற்றுறதுதான் சீட்டிங். குறைவுடைய பலன்களை உடையனா இருப்போம். நம்ம வந்து சென்ஸ் எல்லாம் வந்து லிமிட்டடா இருக்கு, அன்லிமிட்டட் கிடையாது. குறைவுடைய பொருள்களா இருக்கும். இந்த மாதிரி 4 தவறான விஷயங்கள் தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த பருவுலகில் உள்ள எவ்வித பொருளாலும் எழுதப்படவில்லை, எந்த உயிர்னாலையும் எழுதப்படல. இதுக்கு அப்பாற்பட்டு குறையற்றவனால எழுதப்பட்டது. ஆகையினாலே அபௌருஷேய அப்படின்னு அழைக்கப்படுது. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்தவனார்கள் கூட வேதங்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள முடியாது. ரொம்ப பழமையான ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கூட அவங்களால கூட இது எப்ப வந்துச்சு, அதனாலதான் அனாதி காலமா சனாதன தர்மம் வாங்க. அது வந்து காலத்துக்கு உட்பட்டது கிடையாது. எப்ப ஆரம்பிச்சதுன்னு கூட தெரியாது. ஆனா நிலையா எப்பவுமே இருக்கும். நவீன மனித சமுதாயத்தின் உலகை பற்றிய அந்த பிரபஞ்சத்தை பற்றிய கால கணிப்பு வரலாறு என்பது எதுவுமே கிடையாது. இப்ப உள்ளவங்கள்ட்ட அது மாதிரி கால கணிப்பு எல்லாம் எதுவுமே இல்ல. 3000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்று வரலாற்று உண்மைகளும் அந்த சயின்டிஸ்டுக்கெல்லாம் தெரியாது, தத்துவவாதிகளுக்கு தெரியாது. அதனால்தான் வேதங்கள் எப்போது எழுதப்பட்டன என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் அவை பருவுலகில் உள்ள எந்த உயிராலும் எழுதப்பட்டது அல்ல. இப்ப ஏன்னா அதுக்கு ஒருத்தங்க யாராவது எழுதியிருந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப காலத்தை வச்சு நம்ம இவங்க இப்ப பிறந்தாங்க, இவங்க எழுதினாங்கன்னு சொல்லுவோம். அது மனுஷனாலே எழுதப்படல, தேவர்களால எழுதப்படல. அதனால இது எப்ப வந்துச்சுன்னே தெரியாது அப்படி சொல்லி ப்ரூவ் பண்றாரு. ஏனென்றால் அவை மனிதர்களாலோ தேவர்களாலோ பௌதிக படைப்பின் பிற உயிர்களாலோ பேசவோ அல்லது எழுதவோ படுகின்றன. எதுன்னு அல்லது பௌதிக படைப்பின் பிற உயிர்களால் பேசவோ எழுதவோ படுகின்றனவா? எழுதப்படலைன்னு தானே எழுதணும். ஆனால் பகவத்கீதையானது அபௌருஷியமாக விளங்குகிறது. காரணம் அது பௌதிக படைப்பின் மனிதர்களாலோ அல்லது தேவர்களாலோ பேசப்படவில்லை. திரும்ப அதேதான் சொல்லப்படுது. மாறாக பௌதிக படைப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் பேசப்பட்டது. எப்ப அபௌருஷியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது சாதாரண மனிதர்களால இங்க உள்ள ஜீவ தத்துவத்தால எழுதப்பட்டது அல்ல அப்படிங்கிறாங்க. இவ்வுண்மை சங்கராச்சாரியா போன்ற வல்லவர்களாலேயே ஒத்துக்கொண்டு ஏற்படும் போது ராமானுஜாச்சாரியார் மற்றும் மத்வாச்சாரியரை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? சங்கராச்சாரியார் எதை சொல்லி கொடுத்து நிரூபணம் பண்ணாரு? வேதங்கள் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவரே ஒத்துக்கிட்டு இது அபௌருஷேய பகவானால எழுதப்பட்டது மனுஷர்களால இல்லைன்னு ஒத்துக்கும் போது மற்றவர்களை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரும் அகம் சர்வசியோ பிரபவோ மத்த அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே, அதாவது நானே எல்லாவற்றிற்கும் மூலம், என்னிடமிருந்தே எல்லாம் பிறக்கின்றன. எதுக்கெல்லாம் மூலம்? எதுக்கெல்லாம் மூலம்ங்கிறாரு? இந்த பிரபஞ்ச உலகம் ஆன்மீக உலகம் ரெண்டையும் படைத்தவனான எல்லாத்துக்கும் மூலம் நானுங்கிறாரு. ஆன்மீக உலகத்துக்கு மூலமும் நான் தான், பௌதிக உலகத்துக்கு மூலமும் நானே தான். அதான் சொல்றாரு. ஓகே, அப்ப வந்து எல்லாமே என்கிட்ட தான் பிறக்கிறது. எவ்ரிதிங் மேனிஃபெஸ்ட் ஃப்ரம் மீ, அது சொல்வாரு. என்கிட்ட வருது பாரு. எல்லாம் எமினேட்ஸ் ஃப்ரம் மீ, எல்லாம் என்னிடமிருந்தே பிறக்கின்றன. இந்த பௌதிக உலகம் பிரம்மதேவன் சிவபெருமான் உள்ளிட்ட அனைத்து தேவர்கள் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டவையே. பிரம்மதேவனா இருந்தாலும் சரி கிருஷ்ணர்கிட்ட இருந்தா வந்தாங்க, சிவபெருமானும் சரி யார்கிட்ட இருந்து வந்தாங்க? கிருஷ்ணர்கிட்ட இருந்தா வந்தாங்க. அப்ப ஆதிக்கிழமை யாரு? கிருஷ்ணர் தான் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லப்படுது, ப்ரூவ் பண்றாரு. அவரே உண்மையான வேத வித்து, வேதத்தோட சாரம், அந்த விதை நான் தான் வித்து அப்படிங்கிறாரு. அல்லது வேதங்களை அறிந்தவர், எல்லா வேதத்தையும் தெரிஞ்சவன் நான் தான். ஏன்னா என்கிட்ட தான் எல்லாம் வருது. அப்ப நான் அதை தெரியும் எனக்கு. வேதாந்த கிருத்த அல்லது வேதத்தை தொகுத்தவர், கம்பைலர், எல்லாத்தையும் தொகுத்தவரும் அவரேதான். அப்ப
பிரம்மா தேவன் வேதங்களை தொகுத்தவர் அல்லர். இதுல இருந்து பிரம்மாஜியும் கிடையாது, சிவபெருமானும் கிடையாது, கிருஷ்ணர் மட்டுமே அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. அப்ப எஜமானன் யாருன்னு தெரியுது, நாம ஜீவராசி யாருன்னு தெரியுது. அவருடைய உலகத்தை நம்ம இந்த ஜடக்கையை ஆள்பவர்கள் கிடையாது, நாம வந்து பகவானுடைய வார்த்தைகளுக்கு இணங்க அப்ப நம்ம சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள். அது புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கவலையில இருந்து வெளிவரலாம். இந்த அத்தனை மிசரி அல்லா தொல்லைக்கும் ஒரே காரணம் பகவானை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, அவரை புரிந்து கொள்வது. அவரை புரிந்து கொள்வதற்கு வேதம் ஆதாரம். அதனால் வேதங்களையும் நிந்திக்க கூடாது. முக்கியமா என்ன சொல்ல வர்றாரு, வேதத்தை நிந்திக்க கூடாது, அந்த பிரதிநிதிகளையும் நிந்திக்க கூடாது. அப்படின்னா அந்த சாபம் தான் கிடைக்கும். அப்ப என்ன ஆயிடுவோம், நம்ம பக்தியில இருந்து விழுந்துருவோம், நாத்திகர்களாகி விடுவோம். பக்தியில இருந்து விழுந்து விடுவோம். வெரி எதுல இருந்தாலும் சொல்லணுமா மாதாஜி? நான் டைம் ஆயிருக்கும், நம்ம அடுத்ததான் தொடர்ந்து படிக்கணும். எதுவும் சொல்லணுமா இல்ல முடிச்சுக்கலாமா? பாஞ்சா கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துபேயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ரந்திராஜ் ஸ்ரீமத் பாகவதம் की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, निताय गौर प्रेमानंद हरि हरि बोल. हरे कृष्णा. எல்லாருக்கும் நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு தாருங்க. ஹரி போல். எல்லாருக்கும் நன்றி. ஹரி போல். கிருஷ்ணா.